என்ன ருக்கு? எதுக்காக வர சொன்ன? இதெல்லாம் என்ன கேள்வி? எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். நாம ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்ல, பின்ன என்ன? நான் கூப்பிடுற நேரத்துக்கு வர்றது தானே உனக்கு வேலை. எப்பன்னு காத்து கிடப்ப. இப்ப எதுக்கு கூப்பிட்டேங்கிற? சூப்பர்டி. இந்த நாளை தான் நான் எதிர்பார்த்தேன். எம்பிட்டு திமிர்த்தனம் பண்ணியிருப்ப. ஓ திமிர அடக்கணுங்கிறது தான் என் ஆசையே. என்ன ஜேம்ஸ், என்ன பேசுற? உண்மையை பேசுறேன். நீயும் ட்ரெஸ்ஸும் கோயில்ல உண்டை கட்டி வாங்கி திங்கிற மாதிரி தான் இருக்க. ஜேம்ஸ், என்ன பேசுற நீ? என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஏய், எப்போவாது உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன என் அண்ணனை மாதிரி கேன பையன் நினைச்சியா? ஏய், எத்தனை நாள் என்கிட்ட திமிர்த்தனம் காட்டியிருப்ப. உன் திமிர எப்போ அடக்கலான்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் உன்னை காதலிக்கிற மாதிரியே நடிச்சேன் தெரியுமா? ஏய், என் தகுதிக்கு நீ சரியா வருவியாடி? கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏதோ என் அண்ணன் உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக நான் உன்னை கட்டிக்குவேன்னு எப்படி உன்னால நினைக்க முடிஞ்சிச்சு? என்னடி பாக்குற? என்ன பாக்குற? என்னைக்காவது உன் முகத்தை கண்ணாடியில பார்த்திருப்பியா? உனக்கு நான் கேக்குதா? எவ்வளவு திமிர்த்தனம்! ஏதோ ஒரு 4 நாளைக்கு சும்மா சுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போகும்னு பார்த்தா ஓவரா சீனை போடுற. உன் கூட எனக்கு கல்யாணமா? நீ இந்த நிலைமைக்கு ஆகணும்னு தான் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேன். நீ கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையணும். நீ தினம் தினம் என்ன நினைச்சு சாகணும். எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அலைய விட்டுருப்ப. என்ன ஜேம்ஸ், இப்படி எல்லாம் பேசுற? ஏய், அப்ப நான் உன்னை காதலிக்கல. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். இப்ப என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இது உனக்கு நியாயமாப்படுதா? ஏடா, ஏன் இப்படி இருக்க? ஏய், நான் எப்பவுமே அப்படி தாண்டி. என்ன என் அண்ணன் மாதிரி கேன பையன் நினைச்சியா? இங்க பாரு, நான் எப்பவுமே அப்படித்தான். எங்க வீட்டுல எங்க அம்மாவை பார்த்துருக்கல, அதுதான் என் குணமும். இங்க பாரு, தராதரம் தெரியாம பழகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் தான். அப்படியும் உன்கிட்ட எதுக்கு வழிய பேசினேன் தெரியுமா? என்னை எவ்வளவு உதாசீனப்படுத்தியிருப்ப. என்னை கண்டா என் பின்னாடி அவ்வளவு பிள்ளைங்க சுத்துவாளுக, எப்பன்னு காத்து கிடப்பாளுக. நீ என்னன்னா என்னை ஏத்தே பார்க்க மாட்டாளாமே. என்னமோ பெரிய உலகாளிக்கு நினைப்பு. நீ எப்படியும் என் பின்னாடி உன்னை வர வைப்பேன் அப்படின்னு எனக்குள்ள போட்ட சபதம். இப்ப என் பின்னாடி அலைஞ்சியா? ஏய், காலம் பூரா இதை நினைச்சு நீ அவமானப்பட்டு கூனி குறுகி எவனையும் கட்ட முடியாம மூக்களை கடந்து அழணும். அதுதான் என் ஆசை. இப்ப என் ஆசை நிறைவேறிட்டு, இன்னும் கொஞ்சம் பழகிட்டு கொஞ்சம் அப்படியே உன்னை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போலான்னு தான் நினைச்சேன். என்ன செய்யறது? உன் அக்கா கறி என் அண்ணி ஆயிட்டாலே. அதனாலதான் சரி போனா போகுதுன்னு இதோட உன்னை விட்டுட்டு போறேன். குட் பை. எனக்கு அடி குட் பை சொல்ற? இனி காலத்துக்கு உட்காந்து ஆடு. காலத்துக்கும் முக்குல உட்காந்து அழுவனா? யார பத்த சொல்ற? என்ன பத்தா? இங்க பாரு, நீ நான் வந்த காதல சொன்ன, நானும் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு மேல நமக்குள்ள எதுவுமே இல்லை. ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்தினதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஆனா இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும். அது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கும்டா. எவ்வளவு திமிரு இருந்தா என்னை உன் பின்னாடி சுத்த வச்சுட்டு இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுவ? நீ எல்லாம் உன் பணக்கார பத்திய காட்டிட்டல. நான் முக்கில் உட்காந்து அழுவனா? நான் எதுக்கு அழணும்? நான் எதுக்கு அழணும்? ஏய், நீ என் பின்னாடி சுத்தினது எல்லாவனுக்கும் தெரியும். எவன் உன்னை கட்டிக்குவான்? ஒரு பயம் உன்னை கட்டிக்க மாட்டான். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானா? எனக்காடா கிடைக்க மாட்டான்? பாருடா, உன்னை விட அழகான மாப்பிள்ளையா நான் கல்யாணம் பண்றேன். அதை பார்த்து நீ கூனி குறுகி நிக்கத்தான் போற. எவ்வளவு திமிரு இருந்தா என்னை பார்த்து உண்டை கட்டி திங்கிறவ மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு தராதரம் தெரியாம ஏடா காதலிச்ச? ஏன் காதலிச்ச? என் பின்னாடி ஏன் வந்த? அப்ப இந்த ருக்குவ உனக்கு பிடிச்சது தானே? ஏய், உன்னை எப்பவுமே எனக்கு பிடிக்காது. நீயும் உன் மூஞ்சியும் உன் துணிமணியும் உன் பொட்டும் உன் ட்ரெஸ்ஸும் எங்க அண்ணன் ரசனை அப்படி இருந்திருக்கு. அதனால சரி பேசி பார்ப்போமே, கொஞ்ச நாள் ஜாலியா சுத்தலான்னு கூட கூட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலையலான்னு பார்த்தா அதுக்கே நீ செட் ஆக மாட்டேன். அதுக்கே எம்பூட்டு பிகு பண்ண என்னமோ பெரிய உலக அழகி மாதிரி அடைச்சி உன கட்டிக்கிறதுக்கு
அழகா மாப்பிள்ள வருவானா? வருவான் வருவான். ஓ, வருவான். பார்க்கத்தானே போறோம் எவன் வர்றான்னு. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் எலிசபெத்துக்கும் எனக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்கும். அப்ப நல்ல 4வது பதியில வந்து உட்காந்து மூக்கு பிடிக்க தின்னுட்டு குடும்பத்தோட போங்க, சரியா? சீ, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? உன்கிட்ட எல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்லை. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதே. காலத்துக்கும் நான் உன் முகத்தை பார்க்கவே கூடாது. உன்னை கண்டாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. போடி போ. இவன் மூஞ்சிய என்கிட்ட காட்டிடாத. கண்டாலே அருவருப்பா இருக்கு. டேய், என்னாச்சு? ஏன் இப்படி கிடக்குற? டேய், என்னடா ஆச்சு? ஏய், ருக்கு கிட்ட போய் ஏதாவது பேசுனியா? டேய், ஒன்று தானே கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் அப்படியே உட்காந்துருந்தேன். படிச்சுட்டு இருந்தேன்னா சரி படுப்போன்னு படுத்திருக்கேன். என்னண்ணே சொல்லுண்ணே. டேய், போதும், ரொம்ப ஓவரா நடிக்காத. இங்க பாரு, இதோட 3வது தடவை நான் ஒரு ரூமை வந்து தட்டி ஆளை காணும்னு போயிருக்கேன். இப்போ வந்ததான் இங்க இருக்கிற. எங்க போன? நீ வரும்போது நான் பாத்ரூம்ல இருந்திருப்பேனா இருக்கும். ஏனே? சும்மா ஓவரா நடிக்காத. உன்னைத்தான் கேட்குறேன், என்னாச்சு? இங்க என் முகத்தை பார்த்து பேசு. எலும்பு. என்னடா முழிக்கிற? சொல்லுடா, என்னடா பண்ணி தொலைச்ச? அண்ணே, என்னை மன்னிச்சிருண்ணே. நான் ருக்குவை கண்டபடி பேசிட்டேன். அவளை மட்டும் பேசல, உன்னையும் கேன பையன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டேனே. என் அண்ணன் உன் அக்காவை கட்டுன மாதிரி நான் உன்னை கட்டுவேன்னு நினைச்சியா? நீ உண்டை கட்டி வாங்கி திங்கிற மாதிரி இருக்க. உன்னெல்லாம் எவன் கட்டிக்குவான்? உன் திமிர்த்த நாத்தை அடக்கிறதுக்கு தான் உன்னை காதலிக்கிறனே சொன்னேன்னு சொல்லிட்டேனே. இனிமே எப்பவுமே அவ என்னை நினைக்க மாட்டானே. நினைப்பா, ஆனா என் பின்னாடி வர மாட்டானே. நீ ஜாக்குலினுக்கு கல்யாணத்தை நடத்தினே. நமக்கு டேவிட் வாழ்க்கையும் ஜாக்குலின் வாழ்க்கையும் தான் முக்கியம். நானும் அவளை மறந்துடுவேனே. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? நான் தான் பொறுமையை இருன்னு சொல்றேன்ல. அம்மா வேணும்னே தான் இப்படி வலை விரிக்கிறாங்க. நம்மளெல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. டேய், ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னு அம்மா சொல்றதுல இருந்தே உனக்கு புரியல? உன் கல்யாணத்திலயும் அம்மாக்கு விருப்பம் இல்ல, ஜாக்குலின் வாழ்க்கையிலயும் விருப்பம் இல்ல. அவ புருஷங்கிட்ட கடந்து அடி உதவி வாங்கணும்னு விரும்புறாங்க போல. ச்சே, நீ கொஞ்ச நாள் அமைதியா இருன்னு சொன்ன இருக்க வேண்டியதுன. அதை விட்டுட்டு பாவண்டா ருக்கு, அவளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்க. இல்லனே, ஜாக்குலின் வாழ்க்கையை விட எனக்கு டேவிட் வாழ்க்கை தானே ரொம்ப முக்கியமா படுது. ஜாக்குலின் நம்ம தங்கச்சி, ஆனா டேவிட் பாவண்ணே. எத்தனை வருஷமா ஜாக்குலின்காக காத்திருக்கான். நீயே நினைச்சு பாரு. அவன் உன் ஃப்ரெண்டுனே, அவன் நல்லா இருக்கணும்னே. அதெல்லாம் சரிதான்டா. அதுக்காக ருக்குவ இப்படி காயப்படுத்தி இருக்க. எப்படிடா சரி பண்றது? அவ அக்கா போய் பேசியிருந்தா கூட அவளே சாதாரணமா விலகி இருப்பா. இப்ப நீ இந்த அளவுக்கு அவளை காயப்படுத்தி இருக்க. அவ இன்னும் மனசு ரணப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் தேவையா? இல்லனே, அண்ணி போய் பேசியிருந்தாலும் அவ மறக்க மாட்டா. இப்ப நான் பேசின பிறகுதான் அவளுக்கு என் மேல இன்னும் வெறுப்பு கூடும். அந்த வெறுப்புனால அவ என்ன வெறுத்துட்டு யாரையாவது கண்டிப்பா கல்யாணம் கட்டிக்குவா. ஏன்டா இப்படி இருக்க? நீயும் கஷ்டப்பட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் தேவையா? சொன்னா கேட்க மாட்ட. இல்லனே, நான் எடுத்த முடிவுதான் சரி. நீ அன்னிக்கிட்ட இத பத்தி பேசாத. எனக்கு உன்னை நினைச்சா ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ சந்தோஷமா சுத்தி திரியணும்னு நினைக்கிறவேனா? நீ இப்படி மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏன்டா? அதெல்லாம் காலப்போக்குல சரியாயிரும். நீ விடு. நீ அன்னிக்கிட்ட இத பத்தி பேசாத. சரிடா. ஏன் தான் இந்த அம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. அவங்கள நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. நைட்டு அப்பா என்னை கூப்பிட்டு பேசினாரு. ஜாக்குலின் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும், அவ நல்லா இருக்கணும், பாவம் அவ அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாரு. இந்த அம்மாக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் புரிய மாட்டுக்கோ தெரியல. அவங்க குணம் தெரிஞ்சது தானே. விடு, அத பத்தி யோசிக்காத. சரிடா, நீ சாப்பிட்டுருக்க மாட்ட. நான் உனக்கு போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே.
எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. ருக்குவ பேசினதை விட அவ போகும்போது ஒரு மாதிரி என்னை திரும்பி பார்த்துட்டு போனா. எனக்கு அதுக்கு பதிலே தெரியல. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அவ என் மேல கோவப்பட்டுட்டு போறப்பெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். அவ பின்னாடி சிரிச்சுட்டே போவேன். ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குண்ணே. வேண்டாண்ணே, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வந்து சாப்பிட்றேன். சரிடா, நான் வரேன். சரிண்ணே. சீ, திமிரு பிடிச்சவன். எவ்வளவு திமிரு இருந்தா என்னை கண்டபடி அவமானப்படுத்தியிருப்பான். அவனுக்கு பண திமிரு. நமக்கு அறிவு வேணும். அவன் பின்னாடி நம்ம ஏன் சுத்தணும்? நம்ம அக்காவை அத்தான் கட்டிக்கிட்ட உடனே இவனும் நல்லவனா இருப்பான்னு நம்ம எதுக்கு நினைச்சோம்? நம்ம புத்திய செருப்பால தான் அடிக்கணும். முக்கில் உட்காந்து அழுவனாம்ல. நான் எதுக்குடா அழணும்? நான் எதுக்கு அழணும்? என்னை காதலிச்சு ஏமாத்தின நீ ஏன் சந்தோஷமா இருக்கும்போது நான் அழணுமா? இந்த ருக்கு அப்படிப்பட்டவ கிடையாது. இவ எதுக்கும் அழமாட்டா. எனக்கா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான்? எனக்கா கிடைக்க மாட்டான்? பாருடா, உன்னை விட அழகான மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் கட்டுறேனா இல்லையான்னு நான் முக்கில் உட்காந்து அழுதுகிட்டு வேற எவனையும் கட்ட மாட்டேங்கிறதுனா உனக்கு நினைப்பு. உன் நினைப்புல எப்படி மண்ணலி போடுறேன்னு பாரு. ஏன் மூஞ்செல்லாம் கண்ணாடியில பார்க்கணுமா? ஏண்டா, என் மூஞ்சிக்கு என்ன, என் அழகுக்கு என்ன? உனக்கு உலக அழகி வருவா, காத்துரு. அந்த எலிசபெத் மூஞ்சியும் முகரையும் போய் அவளைதான் கட்ட போறானாம்ல. கட்டு, எனக்கு என்ன? சி, உன்ன மாதிரி ஒருத்தன் புத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். எப்பா தப்புச்சோண்டா சாமி. என்னக்கா, நீ எப்ப வந்த? என்ன இருக்கு இம்பட்டு நேரம் கோவமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த. நான் வந்த உடனே அப்படியே முகத்தை மாத்திக்கிட்ட. யார் மேல கோபம்? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வேற. சரி, நீ எப்ப வந்த? ஏண்டி என்கிட்ட மறைக்கிற? உனக்கும் ஜேம்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருக்கா, உன்னை பத்தி பேசு, என்னை பத்தி பேசு. அவனை பத்தி பேசாத, தராதரம் கட்டவன். சி, அவன் மனுஷனா? கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாத மிருகம், காட்டு மிராண்டித்தனமா பேசுறவன். அவனை பத்தி பேசாத. கேக்கா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உண்மையிலே அத்தான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரா இல்ல பணத்திமிர காட்டுறாரா? வேணும்னே உன்னை ஏமாத்துறதுக்காக கல்யாணம் கட்டிக்கிட்டாரா? என்னடி பேசுற? அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி தெரிஞ்சுமா இப்படியெல்லாம் பேசுற? இல்லக்கா, தம்பி இப்படி இருக்கானே, அண்ணன் எப்படி இருப்பாருன்னு நினைச்சேன், அதான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காத, நீ சந்தோஷமா இருக்கணும்க்கா, அதுதான் என் ஆசை. என்னை மன்னிச்சிரு இருக்கு. ஜேம்ஸு உன்கிட்ட வேற மாதிரி பேசியிருப்பான்னு நினைக்கேன். அதான் நீ இம்புட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசுகிற. நான் எப்படி உன்கிட்ட அதை சொல்லுவேன் அவன் நடிக்கிறான்னு? நான் அப்படி சொன்னால் ஜாக்குலின் கல்யாணம் நடக்காது. உன்கிட்ட இப்போ எல்லாத்தையும் சொல்கிற மனநிலையிலையும் நான் இல்லை. உன்னை கஷ்டப்படுத்துறதும் கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலையே. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி முழிக்கிற? என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லாக இருக்கே. எப்பவும் சிரிச்ச முகமாக இருப்ப. அக்கா வரலையா? நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்லை ருக்கு, அவரும் நானும் சேர்ந்து தான் வந்தோம். அவர் அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அந்த ஜேம்ஸ் பையனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு பேசுகிறான். அவன் என்னை சீன்றதுக்காக தான் என்னை விரும்புகிற மாதிரி நடிச்சானா. என்னை பார்த்தா உண்டை கட்டி வாங்கி திங்கிற மாதிரி இருக்கான். உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன் அக்காவை ஏதோ என் அண்ணன் விரும்புகிறான்னு கல்யாணம் கட்டிக்கிட்டான். என்னை என்ன அவனை மாதிரி கேன பையன் நினைச்சியா? அப்படி இப்படின்னு பேசுகிறான் தெரியுமா? அவர் ஏதாவது கோவத்தில் இருந்திருப்பாரு டி, அதனால அப்படி பேசியிருப்பாரு. என்னக்கா நீ லூசா? அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? அவன்லாம் ஒரு ஆளு, அவரு இவருன்னு. சி, அவன் என்ன பேச்சு பேசினான் தெரியுமா? நீயா இருந்தா அவன் வாயில சூடு வச்சிருப்ப. நானா இருந்தா போனா போகுதுன்னு விட்டுட்டு வந்திருக்கேன். அவன்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். எங்க உன் மாமியாரு அத மாதிரியே பிறந்திருக்கான். அந்த வீட்டில் இவன் ஒருத்தன் தான் இப்படி கேடு கட்டவனா இருப்பான் போல. காலத்துக்கும் அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்படியெல்லாம் பேசாத டி, அவருக்கு என்ன பிரச்சனையோ? பிரச்சனை என்ன பிரச்சனை? பணக்கார திமிரு. அங்கிட்டும் இங்கிட்டும் நினைச்ச நேரத்தில் பைக்கில் சுத்துறான்ல. நினைச்சா ஒரு பைக்கு, நினைச்சா ஒரு காரு. அவன் என்னமோ உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி தெரு பொறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசினதை நீ காதில் கேட்டிருக்கணும். என் மூஞ்சிய கண்ணாடியில் போய் பாருங்கிறான். எனக்கு என்னக்கா குறைச்சு? என் பின்னாடி அவன் தானே சுத்துன்னு சுத்துனா? நான் சுத்துனேனா? நீயே சொல்லுக்கா.
உனக்கு எவனுமே கிடைக்க மாட்டான், உன்னை எவன்டி கெட்டிக்குவான், உன் திமிரு அடக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணினேன் அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு ருக்கு. ஜேம்ஸ் உண்மையிலே அவன் ரொம்ப நல்லவண்டி. அவன் பாவம். அவன் மனசளவில் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான்னு இப்போதான் எனக்கு புரியுது. அவர் கூட என்கிட்ட சொல்ல மாட்டாரு. அவன் உன்னை உசுருக்கு உசுராக விரும்பினாண்டி. அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? பைத்தியக்காரி. அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக, அந்த டேவிட்டுக்காக அவன் இப்படி நடிக்கிறாண்டி. என்னக்காடி, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கியே, அப்படி என்ன விஷயம்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ருக்கு. நீ ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு பார்க்கறதுக்காக வந்தேன். ஆமாம், என்னாச்சு? அதுக்காக தான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கியா? அவன் இல்லைன்னா இன்னொரு நல்ல மாப்பிள்ளை கிடப்பான். உனக்கு எதுக்கோ தட்டி போகுதுன்னு விட்டு தொலை. இவனெல்லாம் நினைக்காத. ஆமாக்கா, எனக்கு என்ன ஊர் உலகத்தில் வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா என்ன? நான் என்னமோ முக்கில் உட்காந்து அழுவனாம்ல. நான் ஏன் அழுறேன்? ஏக்கா, அன்னைக்கே குட் பை சொல்லிட்டு வந்தவன் நான் ஏக்கா அழப்பறேன்? நான் அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்டேன். ஆமா இருக்கு, காதல் தோல்விங்கிறதுக்காக முக்கில் உட்காந்து அழணுமா என்ன? இங்கே பாரு, அவரு உன்னை புரிஞ்சுக்கல. என்னக்கா நீ அவனுக்கெல்லாம் மரியாதை எதுக்கு கொடுக்குற? நீங்க இப்படி உட்காந்துருக்கீங்க. என்னத்தா நீங்க எப்போ வந்தீங்க? நான் தப்பா பேசினதா உங்களுக்கு பட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் மனசில் உள்ளதே சொன்னேன். உங்கள் தம்பி எவ்வளோ திமிர்த்தனமா என்கிட்ட பேசினாரு தெரியுமா? அதான் என்னால் பொறுத்துக்க முடியல. நீங்கள் வேற மாதிரி, ஆனால் அவர் வேற மாதிரி தான். சே, ஏன்டா இப்படி இருக்காரோ தெரியல. என்னத்தா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் உங்கள் தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அதான் இப்படி முழிக்கிறீங்க. உங்கள் தம்பி ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். என்னை எப்படியெல்லாம் பேசினாரு தெரியுமா? என்னை பார்த்தா உண்டை கட்டி வாங்கி திங்கிற மாதிரி இருக்கான். நான் தராதரம் இல்லாமல் காதலிக்கிறேனா? என் அண்ணன் கேனப்பைய அவன் காதலிச்ச மாதிரி நான் காதலிக்கிறேன்னு நினைச்சியா? உன்னை ஏமாத்துறதுக்கு தான், உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இப்படியெல்லாம் பண்ணேன். அப்படி இப்படின்னு சொன்னாரு தெரியுமா? அவனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ருக்கு. அவனுக்கு வெறும் கெட்ட புத்தி. என்ன செய்யறது? உன்னைய மேல மேல கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. அவனுக்கு அண்ணனா பிறந்தது என்னோட தப்பா? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ அத்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் என் நேரம்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் என்னை மாற்றிக்கிறேன். நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருப்பேன். சாரி தான், நான் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சி இப்படி பேசலை. என் மனசில் உள்ளதை படபடன்னு கொட்டிட்டேன். உங்களுக்கு சங்கடமாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ருக்கு, நான் உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி அங்கே சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அதான் மனசுக்கு என்னவோ போல இருந்துச்சு. அதான் உன்னை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். அவன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவன் உன்கிட்ட உண்மையிலே விரும்புகிறான்னு நினச்சி தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவன் இப்படி விளையாட்டுத்தனமா கிறுக்குத்தனமா இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ருக்கு. இதை விளையாட்டுத்தனம்னு சொல்லாதீங்க தான். என்னை பழி வாங்கணும்னு தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்காரு தெரியுமா? அவன் இவ்வளவு கேவலமா இருப்பான்னு நினைச்சா எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு ருக்கு. அதை விடுங்க. அவரு ஒரு நாள் காலேஜில் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டேன். அது விளையாட்டை தான் நினச்சிருப்பாருன்னு நினச்சேன். அது எப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நடந்தது. அதை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்கணும்னு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருப்பாரா இருக்கும். நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தலை, விடுங்க. எல்லாம் கடந்து போகும்னு நினைக்கும். விடுங்க தான், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நீங்கள் கிளம்புங்க, ரொம்ப லேட் நைட் ஆயிட்டு வீட்டுக்கு போங்க. ருக்கு, மறுபடியும் சொல்றேன், இதை சீரியஸா எடுத்து மனசை கஷ்டப்படுத்திக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நாங்களே பார்க்குறோம். ஐயோ அத்தான், எனக்கு படிப்பு தான் முக்கியம். இடையில இப்படி புத்திக்கு இருக்கு போனது என்னமோ தப்பு தான். நின்ன மன்னிச்சிடுங்க. நான் முதல்ல படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். என்னை அவமானப்படுத்தணும் முன்னாடி நான் நல்லா வாழணும். சரி ருக்கு, எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீ மனசை போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. கூடிய சீக்கிரம் நல்லதே நடக்கும்னு நினை. சரிங்க தான். ஏய், நீ என்னடி இப்படி உட்கார்ந்துருக்க? கிளம்புவோமா? ஐயோ அக்கா, என்னை பற்றி வருத்தப்படாத. நான் நல்லா தான் இருக்கேன். நீ தைரியமாக போயிட்டு வா. நான் எப்பவும் ஓன் தங்கச்சிக்கா. நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். என்ன அப்பப்போ மனசுக்குள்ள ஒரு கடுப்பு வரத்தான் செய்யும்.
ஆனால் அந்த கடுப்பு இருக்கணும். அப்பதான் நாம முன்னேற முடியும். நான் நல்லா படிச்சு வேற வேலைக்கு போவேங்க்கா, நீ கவலைப்படாத. சரி ருக்கு, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்டி. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கறேன், சரியா? அக்கா பார்த்து போயிட்டு வாங்க. என்னத்தா, போயிட்டு வாங்க. ருக்கு. சரிங்க தான். என்னங்க இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க? எல்லாம் சரியாயிடும், ஒரு வழி கண்டுபிடிப்போம். ஏன் இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா சரியாயிருமா? இல்ல மகா, எனக்கு உன் தங்கச்சியை நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு மகா. என்னால எதுவும் பண்ண முடியாம இப்படி இருக்கிறத நினைச்சா மனசு ரொம்ப வலிக்குடி. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் அவ கிடையாது. அவ எதையும் பண்ண மாட்டா. சும்மா இப்படி எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவ ரொம்ப தைரியசாலிங்க. அவ யாராவது அவளை ஸ்கூல்ல திட்டினா கூட அவங்களா வந்து மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவ விடவே மாட்டா. நீங்க அவளை பத்தி தப்பா நினைக்காதீங்க. அவ ரொம்ப தைரியமானவா. ஏன் ஏதாவது பண்ணிக்குவான்னு பயப்படுறீங்களா? இல்ல மகா, பாவம் மகா. இவங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறத நினைச்சா ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் தான் எங்க அம்மாக்கு இப்படி ஒரு பிடிவாதமோ? அதுக்கு என்னங்க செய்யறது? அது அவங்க பிறவி குணம். அவங்க ஜாக்குலின் கல்யாணத்தையும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உங்க தம்பிக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் கிடையாது. ரெண்டையும் எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஆனா இது ரெண்டையுமே நாம நடத்தி காட்டணுங்க. ஆமா மகா, இந்த 2 கல்யாணமே நடக்கணும். எங்க அம்மா என்ன பண்ணாலும் சரி, இந்த 2 கல்யாணத்தையும் நாம நடத்துவோம். பின் என்ன, இப்படி சோகமா இருந்தா நம்ம மண்டை வேலையே செய்யாது, எதையும் யோசிக்க முடியாது. இப்ப இவங்க 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி இருக்கட்டும், அதுதான் நல்லது. கூடிய சீக்கிரம் ஒரு வழியை 2 பேருக்கும் காட்டுவோம். 2 பேர் கல்யாணத்தையும் நாம நடத்தி வைப்போம். அது வரைக்கும் என் தம்பி தாடி வளர்த்துட்டாலேறத பார்க்க சக்தி எனக்கு கிடையாது. அவன் எவ்வளவு ஹாப்பியா இருப்பான் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அவன் எப்படி படுத்து கிடக்குறான், அதை பார்த்த உடனே எனக்கு மனசு அப்படி வலிக்குது தெரியுமா? ஏங்க தாடி வளர்க்குறதுலாம் ஒரு பிரச்சனையா? இங்க பாருங்க, 2 பேரும் கல்யாணத்தையும் அவங்கள சமாதானப்படுத்தி நாம நடத்துவோம். இப்ப கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்படி இருக்கிறது நல்லதுதான் நினைச்சுக்கோங்க. உங்க அம்மாவும் அமைதியா ஏறுவாங்க. எப்படி நீ நாம நடத்த போறோம்? எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க. ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். ஜாக்குலின் டேவிட் கூட கண்டிப்பா வாழ்வா. அத மாதிரி உங்க தம்பி கல்யாணத்தையும் என் தங்கச்சி கல்யாணத்தையும் நாம நடத்தி காட்டுவோம். அப்புறம் அத்தை நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் பரவாயில்ல, நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த 2 கல்யாணமும் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் மகா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வாங்க. நான் போய் பாலை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு படுங்க. ஜேம்ஸ் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. வாங்க, அவருக்கும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வருவோம். சரி மகா, நீ அவங்கிட்ட 2 வார்த்தை ஆறுதலா பேசு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்துவோம், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லு. நான் பாத்துக்கிறேன், வாங்க. சரி மகா.